ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்மளோட சேனலில் பச்சை மொச்சை ஃப்ரை மிகவும் அதிக சுவையாக எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த பச்சை மொச்சை சீசன் வந்துருச்சு இல்லையா? பச்சை மொச்சையில் நிறைய விதவிதமான சமையல் பண்ணலாங்க. ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு ருசியில் இருக்கும். இன்றைக்கி நம்ம பச்சை மொச்சை ஃப்ரை பண்ண போகிறோம். இது எல்லா வெரைட்டி சாதம், தயிர் சாதம், அப்புறம் ரசம் வச்சுட்டு செய்யலாம். அப்புறம் சாம்பார், காரக்குழம்பு, அப்புறம் சப்பாத்திக்கு நடுவில் கூட வச்சு சாப்பிட்லாங்க. அவ்வளோ டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். இந்த பச்சை மொச்சை நம்ம உரிச்சிட்டு இது மாதிரி ஸ்டோர் பண்ணி பாக்ஸில் போட்டுட்டு ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுக்கலாங்க. எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு பாருங்கள். நான் இந்த பச்சை மொச்சை வாங்கிட்டு 1 வாரம் ஆச்சுங்க. எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு பாருங்கள். இப்போ இதில் 200 கிராம் மிளகுல 1.5 மிளகு இதில் நம்ம சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நம்ம கழுவி எடுத்துக்கலாம். நம்ம பெரும்பாலும் இது வாங்கி உரிச்சிட்டு முழு மொச்சையாக வாங்கி உரிச்சிட்டு யூஸ் பண்ணுறது தாங்க நல்லது. இப்போ கழுவி வச்சுருக்கு. நான் இப்போ ஒரு குக்கரில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாங்க. தண்ணி நிறைய இழுக்காது, அதனால் கொஞ்சமாக சேர்த்துட்டு நான் இந்த குக்கரில் 3 விசில் விட்டு எடுத்துருக்கேன். உங்களுக்கு உங்கள் குக்கரில் எந்த அளவுக்கு விசில் விட்டால் வேகுமோ அந்த மாதிரி விட்டு எடுத்துக்கோங்க. அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், எதனால் நான் அப்படி சொன்னேன் அப்படின்னா, நம்ம இந்த மாதிரி உரிச்ச மொச்சை வாங்கினோம் அப்படின்னு சில இடங்களில் பார்த்தீங்கன்னா பச்சை சாயம் கலந்து விற்கிறாங்க. பாருங்கள், நல்லா வெந்துச்சு. இது மாதிரி கையில் நசுக்கி பார்த்தாலே தெரியும், நல்லா மாவு மாதிரி இருக்கும். இது வேக வைக்கும்போது நம்ம உப்பு போடக்கூடாது. உப்பு போட்டோன்னா ஒரு சில மொச்சைகள் வேகாமல் நரைச்சி நரைச்சின்னு இருக்கும். அதனால் நம்ம வெந்த பின்னாடி நம்ம சேர்த்துக்கலாம் உப்பு. இப்போ 2 பெரிய வெங்காயம், கொஞ்சம் கறிவேப்பிலை, 3 பூண்டு பற்கள் தட்டி வச்சுருக்கேன். அப்புறம் பிரியாணி இலை, அப்புறம் ஒரு ஸ்டார் சோம்பு, ஒரு சின்ன பட்டை, அப்புறம் கிராம்பு, இது எல்லாமே வச்சுருக்கேங்க. அன்னாசிப்பூ, இது எல்லாமே வச்சுருக்கேன். இப்போ ஒரு குக்கர் அடுப்பில் வச்சுக்கலாம். நாம் இதில் வேக வச்சனால இந்த பாத்திரத்தில் நம்ம செஞ்சலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதே வச்சுருக்கேங்க. இப்போ கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாம். நம்மளோட சேனலில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பச்சை மிச்ச ரெசிபிஸ் இருக்குது, வேணால் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ கடுகு சேர்த்துக்கலாம், உளுந்தம்பருப்பு, இப்போ வாசனைக்காக மிளகாய் வத்தல், இப்போ சோம்பு, இது நல்லா செவந்து வரட்டும். இப்போ நம்ம பட்டை, இலை, பூ இது எல்லாமே வச்சுருந்தோம் இல்லையா, கிராம்பு, இது எல்லாமே இதோட சேர்த்துட்டு நல்லா வாசனை வர அளவுக்கு நல்லா தாளிச்சிக்கலாங்க. இதுக்கு நிறைய எண்ணெயெல்லாம் தேவையில்லை, அளவான எண்ணெயே போதும். இப்போ நம்ம இந்த வெங்காயம், கறிவேப்பிலை, 3 பூண்டு பற்கள் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதை இதோடு சேர்த்துக்கலாம். நான் இப்போ இந்த வெங்காயத்தில் நறுக்கி வச்சுருந்தோம் இல்லையா, 2 வெங்காயம் நறுக்கி வச்சுருந்து பாதி எடுத்து வச்சுருக்கீங்க தனியாக. அது கடைசியில் சேர்த்துக்க போகிறோங்க. இப்போ நல்லா இதை வதக்கி விட்டுக்கலாம். இந்த எடுத்து வச்சுருக்கேன் பார்த்துருக்கீங்களா, இது நம்ம கடைசியில் சேர்த்தா அதோட டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க. இது நல்லா வதக்கி விட்டுக்கலாம். கண்ணாடி பதம் வர அளவுக்கு மட்டும் வதக்கி விட்டால் போதும். கொஞ்சமாக சிவந்து வரட்டும். இந்த டைமில் பார்த்தீங்கன்னா 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடி, அதே அளவுக்கு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாங்க. 2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம வதக்கி விட்டுக்க போகிறோங்க. இந்த மாதிரி வதக்கி விட்டுட்டு எந்த ஒரு கிரேவி, நம்ம இந்த மாதிரி ஃப்ரை பண்ணுறது, குழம்பு, இதுக்கு எல்லாமே பார்த்திங்கன்னா வதக்கி விட்டுட்டு வச்சோம் அப்படின்னு சொன்னால் அந்த டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த ரெசிபியும் பார்த்திங்கன்னு சொன்னால் நல்ல ஒரு கலர்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம வேக வச்ச மொச்சை இதோடு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். நம்மளுக்கு இந்த பச்சை மொச்சைக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாங்க. இப்போ இந்த தண்ணி நல்லா சுருங்கி வரட்டும். இது ஒரு தடவை செஞ்சு கொடுத்தீங்கன்னா திரும்ப திரும்ப கேட்பாங்க. அந்தளவுக்கு டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், இந்த மசாலா எல்லாமே நல்லா பிரண்டு நல்லா அந்த எண்ணெய் பிரிஞ்சு வருது. இவ்வளோக்கு நம்ம ஆயில் கொஞ்சமாக தான் சேர்த்தோம். இது நல்லா பிரட்டி விட்டுக்கலாங்க. இவ்வளோதாங்க, சூப்பரான பச்சை மொச்சை ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. இந்த டைமில் பார்த்திங்கன்னா நம்ம லாஸ்ட்டில் அந்த வெங்காயத்தை சேர்த்துட்டு பிரட்டி விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க. நான் இதில் மல்லித்தலை சேர்த்தேன். நீங்கள் மல்லித்தலை சேர்த்துக்கோங்க. அதை நான் வீடியோவில் காட்டலை, நீங்கள் சேர்த்துக்கோங்க. சூப்பரான பச்சை மொச்சை ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மிகவும் நன்றி. நம்ம மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம்.